ஓடி விளையாடு, ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். தேர்தல் முடிவுகள் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ரொம்பவே பரபரப்பாக காணப்பட்டு இருக்கு. கருத்து கணிப்புகள் எல்லாம் வெளியாகி இருந்தாலுமே மக்களோட தீர்ப்பை தான் எதிர்நோக்கி எல்லாருமே காத்துட்டு இருக்காங்க. கருத்து கணிப்புகள் கலவையான முடிவுகளை கொடுத்திருக்கிறதுனாலேயே மக்களிடையே பெரும் குழப்பமான மனநிலையும் நீடித்து கொண்டிருக்கிறது. இந்த தேர்தலில் உறுதியாக யாரும் வெற்றி பெறுவார்கள் என அடித்து சொல்ல முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த பரபரப்பான சூழல்ல வாக்கு எண்ணும் மையங்கள்ல பாஜக சதி செய்ய இருப்பதாக தகவல்கள் வருகிறது எனவும் பாஜகவோட பி டீமாக தேர்தல் கமிஷன் செயல்படுகிறது எனவும் பாஜக அதனுடைய கூட்டணியை சார்ந்தவர்கள் ஏதேனும் வாக்குச்சாவடி எண்ணிக்கை நடைபெறுகிற இடத்திலே திட்டமிட்டு ஏதேனும் செய்வார்களா என்கின்ற ஒரு சந்தேகம் எனக்கு ஏற்படுகிறது. எனவே வாக்கு எண்ணக்கூடிய மையங்கள்ல புகார் வரும் பொழுது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்திடம் திமுக சார்பில் புகார் அளிக்கப்பட்டிருக்கு. இது தொடர்பான தகவல்களை தற்பொழுது விரிவாக பார்க்கலாம். திமுக, அதிமுக, தாவேக என இந்த முறை மும்முனை போட்டி நிலவி வருவதால யாருக்கும் தனிப்பெரும்பான்மை கிடைக்காது என்ற கருத்துக்களும் வருகின்றன. இந்த நிலையில வாக்கு எண்ணக்கூடிய மையங்கள் எல்லாம் தயார் நிலையில இருக்கும் இந்த சமயத்துல தலைமை தேர்தல் அதிகாரி வாக்கு எண்ணும் மையங்கள்ல இருப்பவர்களிடம் கடைசி கட்ட ஆலோசனையிலுமே ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. நேற்றே அவர்களுடன் ஆலோசனையில ஈடுபட்டு சந்தேகங்களை போக்கிய அர்ச்சனா பட்நாயக் தற்பொழுது மீண்டும் ஆலோசனை நடத்திட்டு இருக்காங்க. இதற்கிடையில வாக்கு எண்ணும் மையங்கள்ல பாஜக சதிவேலைகள் செய்ய இருப்பதாக தகவல்கள் வருகிறது எனவும் பாஜகவோட பி டீமாக தேர்தல் கமிஷன் செயல்படுகிறது எனவும் வாக்கு எண்ணும் மையங்கள்ல புகார் வரும் பொழுது உடனடியாக தக்க நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்திடம் திமுக சார்பில் புகாரும் அளிக்கப்பட்டிருக்கு. இதனால திமுக எதையும் சந்திக்க தயாராக உள்ளது என திமுக அமைப்பு செயலாளராக இருக்கக்கூடிய RS பாரதி அவர்கள் சொல்லியிருக்காங்க. சென்னை தேனாம்பேட்டை அண்ணா அறிவாலயத்தில் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி மற்றும் திமுக சட்டத்துறை செயலாளர் NR இளங்கோ உள்ளிட்டோர் இணைந்து செய்தியாளர்களை சந்திச்சாங்க. அப்பொழுது பேசிய அவர்கள் நடந்து முடிந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஆட்சி அமைப்பது உறுதியாகிடுச்சு. அனைத்து தரப்பு மக்களும் தளபதி தான் இரண்டாவது முறையாக ஆட்சி அமைக்க போகிறார் என்ற கருத்து தெரிவித்து வருகிறார்கள் அப்படின்னு தெரிவிச்சாரு. அனைத்து தரப்பு மக்களும் தளபதி மு.க. ஸ்டாலின் தான் இரண்டாவது முறையாக தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வரப்போகிறார். பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் ஏதேனும் வாக்கு எண்ணக்கூடிய மையங்கள்ல திட்டமிட்டு சதிவேலைகள் செய்ய உள்ளார்கள் என்று சமூக வலைதளங்கள்ல வரக்கூடிய செய்தியை அடிப்படையாக கொண்டு வரக்கூடிய சந்தேகங்களோட அடிப்படையில எந்த புகார் வந்தாலும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்திடம் தெரிவிச்சிருக்கோம் அப்படின்னு RS பாரதி சொல்லியிருக்காரு. சமூக ஊடகங்களிலே வருகிற செய்தியை பார்த்தால் பாஜக அதனுடைய கூட்டணியை சார்ந்தவர்கள் ஏதேனும் வாக்குச்சாவடி எண்ணிக்கை நடைபெறுகிற இடத்திலே திட்டமிட்டு ஏதேனும் செய்வார்களா என்கின்ற ஒரு சந்தேகம் எனக்கு ஏற்படுகிறது. மேலும் புகார் வரும்போது நடவடிக்கை எடுக்கிறேன் என கூறுவார்கள். ஆனால் மாலை வரை எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டார்கள். அதனால தான் முன்கூட்டியே கடிதம் எழுதியிருக்கோம் அப்படின்னு சொன்னார். 2 ஆண்டுகளாக SIR உள்ளிட்ட பல பணிகளில் திமுக கூட்டணிகள் இணைந்து சிறப்பாக பணியாற்றி உள்ளார்கள். அதனை கெடுக்கக்கூடிய நோக்கத்தில் பாஜகவினர் எந்த எல்லைக்கும் போவாங்க அப்படின்னும் தேர்தல் ஆணையம் பாஜகவோட பி டீமாக செயல்படுகிறது எனவும் தெரிவிச்சிருக்காரு. திமுக எதையும் சந்திக்க தயாராக உள்ளது. பொதுவாக வாக்கு எண்ணும் மையங்கள்ல எந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளும் வரக்கூடாது என தேர்தல் ஆணையத்திடம் தெரிவித்துள்ளோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. இதற்கிடையில அரசியல் கட்சிகள் பல தேர்தல் ஆணையத்திற்கு பல கோரிக்கைகளையும் முன் வச்சிருக்காங்க.
அந்த வகையில் தமிழக வெற்றி கழகம் சார்பிலும் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, வாக்கு எண்ணும் நாளில் வாக்கு எண்ணக்கூடிய மையங்களை சுற்றிய பகுதிகளில் கட்டுப்பாடுகள் விதிக்க வேண்டும் என்றும், வாக்கு எண்ணும் மையங்களில் இருந்து 1 கிலோமீட்டர் சுற்றளவில் அதிகாரப்பூர்வ அனுமதி பெற்றவர்களை தவிர மற்ற எந்த கட்சி நிர்வாகிகளையும் அல்லது தொண்டர்களையும் கூட அனுமதிக்க கூடாது என்றும் தாவேக சார்பில் மனு அளிச்சிருக்காங்க. இந்த நிலையில பொதுவாக தேர்தல் ஆணையம் வாக்கு எண்ணக்கூடிய மையத்தை சுற்றி 100 மீட்டர் வரையே பாதுகாக்கப்பட்ட பகுதி, அதாவது பெடஸ்ட்ரியன் ஜோன் என அறிவிக்கும். தாவேக்கு கோரி இருக்கக்கூடிய இந்த 1 கிலோமீட்டர் சுற்றளவு என்பது நடைமுறை சிக்கல்கள் கொண்டதாக கருதப்படுறதுனால இது குறித்து தேர்தல் கமிஷன் இன்னும் இறுதி முடிவை கூட அறிவிக்கல. இது பற்றி நீங்கள் நினைக்கக்கூடிய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். இதுபோன்ற அரசியல் செய்திகளுக்காக எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள் ஜெம் தொலைக்காட்சியோடு. ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.